அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன? இந்த இரண்டையும் ஒரே குறட்பாவில் திருவள்ளுவர் நிலையாமை என்னும் அதிகாரத்திலே அவர் வைத்திருக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த குறட்பாவிற்கு பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு விதமாக அவர்கள் பொருள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது இந்த நிலையாமை என்பது சமணர்கள் அல்லது பௌத்தர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாத இவர்கள் போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, பிறவி சுழற்சி என்கின்ற அடிப்படையிலே அதனுடைய பின்னணியிலே இதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லி வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரை தவிர சமணர்களைப் போலவோ பௌத்தர்களைப் போலவோ இறை நம்பிக்கை இல்லாதவர் அல்லர். ஆகையினால் திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுவது மாந்தர்களுக்கு, நமக்கு இந்த உலகத்திலே இறைவன் வைத்திருக்கின்ற ஒன்று. இந்த உலகத்தில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், ஒரு காலத்தில் இறந்து போய்விடுகிறார்கள். இதுதான் தொடர்ச்சியாக தலைமுறையாக நடந்து வருகின்ற ஒரு நியதி என்று சொல்லலாம். ஆகையினால ஒரு பிறவியிலே ஒருவன் செய்கின்ற நன்மைக்கும் தீமைக்கும் ஏதுவாக அடுத்த பிறவியை அவன் எடுப்பான் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் நம்பகத்தன்மை உடையது அன்று. அது இயற்கைக்கும் அறிவியலுக்கும் முரண்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். என்றாலும் கூட நம்முடைய மக்கள் அந்த பிறவி சுழற்சியை நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய பல பதிவுகளிலே நான் போட்டிருக்கிறேன். பிறவி சுழற்சி கொள்கை என்பது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற ஒரு தியரி என்று சொல்லலாம். அதை அறிவியல் பூர்வமாக அதை நிலைநாட்ட முடியாது. ஆகையினால் இங்கே சொல்லுகின்ற திருவள்ளுவரினுடைய கருத்து உறங்குவது போலும் சாக்காடு. சாக்காடு என்பது சாவு. ஒருவன் இறந்து போகிறான், உறங்குவது போலத்தான் அந்த இறப்பு என்று சொல்லுவது. இந்த ஆன்மாவுக்கு 5 அவத்தைகள் இருப்பதாக சொல்லுவார்கள். அதில் ஒன்று சுளுத்தி என்று சொல்லுவது ஒரு பகுதி, அதாவது பேருறக்கம். இந்த பேருறக்கம் ஒரு மனிதன் தூங்குகின்ற போது கனவு காணுகிறான், அல்லது வெளியிலே நடக்கின்ற சிலவற்றை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கு போன பிற்பாடு அதை பற்றி உரையாசிரியர்கள் அல்லது அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்ற போது இந்த பேருறக்கம் என்பது பாதி சாவு ஆகும் என்று எழுதுகிறார்கள், சங்கரர் உட்பட. ஆனால் சங்கரரை போன்றவர்கள் இந்த பகுதிகளுக்கு, இந்திய தத்துவ இயலுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது இந்த போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி என்கின்ற தலைமுறை கோட்பாட்டிற்கு மாறுபட்ட பிறவி சுழற்சி கோட்பாட்டை அதில் புகுத்தி எழுதி கொண்டிருக்கிறதை காணலாம். ஆகையினால் ஒருவன் உறங்குகிறான் என்று சொல்லுவது அது இறப்புக்கு சமம். சரி, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த பிறப்பு என்று சொல்லுவது இந்த உலகத்திலே புதிதாக ஒரு குழந்தை பிறக்கின்ற பிறப்பு என்பதை பொதுவாக நாம் அறிந்திருந்தாலும் கூட இங்கே சொல்லுகின்ற போது திருவள்ளுவர் என்ன, உறங்கி விழிப்பது. ஒரு மனிதன் உறங்கி மறுபடியும் விழிப்பது போன்றது அப்படின்னா இந்த உறக்கத்திற்கு அடுத்தபடியாக வருவது இந்த பிறப்பு. இதை ஆழமாக சிந்திக்கின்ற போது ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் இறந்து போய்விடுகிறான், அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. ஆனால் மறுமை நிலை என்று வருகின்ற போது இறந்து போனவர்கள் மறுபடி உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இது கிறிஸ்தவ இறை நம்பிக்கை, சமய நம்பிக்கையாக இருக்கட்டும், இறையியல் உணர்த்துகின்ற உண்மையாகவும் அது விளங்குகிறது. ஆகையினால இறந்து போனவன் மறுபடி உயிரோடு எழுந்திருப்பான். அப்போ இவன் செய்திருக்கிற நன்மை தீமைக்கு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற போது அவனுடைய உயிர்த்தெழுதலிலே, நியாய தீர்ப்பிலே, கடவுளுக்கு முன்பாக நிற்கின்ற போது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே
பவுலடிகள் மிக விளக்கமாக எழுதி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே அவர்கள் வருவார் என்று சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஒரு விதையை நிலத்தில் நாம் போடுகின்ற போது அந்த விதை செத்து போனாதான் மறுபடியும் அதில் இருந்து உயிரானது தோன்றுகின்றது. அதுபோலத்தான் இந்த மனிதன் இறந்து போன பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, கடவுளின் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்திலே மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இயேசு பெருமான் இறந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடி உயிரோடு எழும்பினார். அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல அவரை நம்புகின்ற அனைவருக்கும், நம்பாதவர்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று உண்டு. அப்போ இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு ஏற்ப, வாழ்க்கையில் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன் அப்போது வரும். அவர்களுக்கு உரிய பலன் என்னோடு கூட வருகிறது. இதுதான் இயேசு பெருமான் சொன்னது. என்னோடு கூட வருகிறது, நான் தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு அந்த பலனை நான் அளிப்பேன். இதை 1 கொரிந்தியரில் ரொம்ப அழகாக அவர் சொல்லுகின்ற போது, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் இந்த உடல் நோய்வாய்ப்பட்டு, வியாதிக்கு உட்பட்டு, கொலை உண்டு அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து கனவீனமானதாய் அது புதைக்கப்படுகின்றது அல்லது எரிக்கப்படுகின்றது. மகிமை உள்ளதாய் அது எழுந்திருக்கும். ஆனால் இந்த சரீரம் அல்லது இந்த உடலானது விதைக்கப்பட்ட பிற்பாடு, இறந்து போனவர்களை அடக்கம் செய்தோ அல்லது எரித்தோ ஏதோ ஒன்றை நாம் செய்து முடித்த பிற்பாடு அதோடு அந்த உடலுக்கு அழிவு ஏற்படுகிறது. ஆனால் அந்த உடல் மறுபடி உயிரோடு எழும்புகின்றது. அப்போ உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுவதை இன்னொன்றோடு நம்ம இணைத்து பார்க்கலாம். யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை இயேசு பெருமானினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய நண்பன் லாசரு என்பவர் இறந்து போய்விட்டார். அவர் வருகின்ற போது அவர் தங்கி இருக்கின்ற அவருடைய வீட்டுக்கு, பெத்தானியாவுக்கு அவர் புறப்பட்டு வருகின்ற போது, அவர் வெளியில் இருக்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சீடர்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற போது, லாசரு அவன் என்ன செய்துட்டான், இப்பொழுது அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை நான் எழுப்பப் போகிறேன், வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது சீடர்கள்லாம் அவர்கிட்ட கேட்பான். அவன் உறங்குனா மறுபடி என்ன செய்வான், கண் விழித்து அவன் விழித்து கொள்ளுவான் என்று சொன்னபோது இயேசு பெருமான் சொல்லுகிறார், அவன் லாசரு இறந்து போய்விட்டான், அவனை நான் உயிர்ப்பிக்கப் போகிறேன். அப்படித்தான் சொல்லிக்கொண்டு தன்னுடைய சீடர்களோடு அவர் லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு வந்து, லாசருவே வெளியே வா என்பதாக சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி உயிர் உள்ளவனாக தன்னுடைய சகோதரிகளிடத்திலே, மார்த்தாள் மரியாளிடத்திலே கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். இது பின்னால் தீர்ப்பு நாளிலே எல்லாரும் உயிரோடு எழும்புகின்றதற்கு முன்னோட்டமாக, முன் அடையாளமாக சொல்லப்படுகின்றது. அதுதான் இயேசு பெருமானினுடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு முன்னோட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உறங்குவது போல, உறங்குதல் என்று சொல்லுவது அது என்ன குறிக்கிறது? இந்த உடம்பு இறந்து போவதை குறிக்கிறது. மறுபடி பிறப்பு என்று சொல்லுவது, பிறத்தல் என்று சொல்லுகின்ற போது உயிர்ப்பித்தல். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் உயிர் பெற்று வருகிறது என்று பொருள். அப்போ இறந்து போன உயிர், அதுதான் உறங்கி விழிப்பது. ஒரே மனிதன் தான் உறங்குகிறான், இறந்து போகிறான், அவனே தான் உயிரோடு எழும்புகின்றான். அது எப்பொழுது நடைபெறப் போகின்றது? தீர்ப்பு நாளில், அதற்கு முன்னால் கடவுள் குறித்திருக்கிற அந்த நாளிலே இந்த உடல்கள், இறந்து போன உடல்கள் எல்லா உடல்களும் மறுபடியும் உயிரோடு எழும்பும்.
என்கின்ற ஒரு செய்தியை இயேசு பெருமான் சொன்னதை பொருத்தி இந்த குறட்பாவிற்கு பார்க்க வேண்டும். உறங்குவது போலும் சாக்காடு. அப்போ சாக்காடு, ஒரு மனிதனுடைய இறப்பு அதோடு முடிந்து போய்விடுவதில்லை, மறுபடி அவன் உயிரோடு எழும்புவான். இந்த செய்தியை, இந்த கருத்தை திருவள்ளுவர் உள் வாங்கி அதை எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய துணிவு. இந்த ஆய்வுகளிலே நாம் பார்க்கின்ற போது திருவள்ளுவர் சமண சமயத்தையோ அல்லது பௌத்த சமயத்தையோ சார்ந்தவர் அல்லர் என்பது பல்வேறு நூல்களின் மூலமாக மெய்ப்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆகையினால அந்த கடவுட்கோட்பாட்டினுடைய பின்புலத்திலே இந்த குறட்பாவை பார்க்கின்ற போது மட்டும்தான் அதனுடைய உண்மை பொருள் நமக்கு தெற்றென விளங்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம்.